எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த கூட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற முறைமைகள் சம்பந்தமாக மத்திய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசுவதற்கும் எங்களுடைய கிளைகளோடு கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது. தலைவர் தற்போது மத்திய கட்சி தலைவர்களோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்தும் அவர்களோடு பேசுவார். நான் எங்களுடைய கட்சி கிளைகளோடு பல கூட்டங்களிலே ஏற்கனவே இந்த கலந்துரையாடல்களை நடத்தி வருகிறேன். தொடர்ந்தும் வருகிற நாட்களிலே மற்ற மாவட்டங்களிலேயும் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும். இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய கட்சி அல்லது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக சேர்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளாக போட்டியிடுவது சால சிறந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆராயவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட பாராளுமன்றத்திலே இயங்கி இருக்கிறோம். ஆனால் சில கட்சிகள் தவறுதலாக எங்களுடைய முன் யோசனை அல்லது முன்மொழிவை புரிந்து கொண்டு செயற்பட்டதன் விளைவாக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இப்பொழுது இயங்கவில்லை. அவர்கள் வேறொரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுக்கும் எங்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு அல்லது வேறோடும் சேர்ந்து இயங்குவதற்கான பூர்ண சுயாதீனம் உண்டு. ஆகையினாலே எதிர்காலத்திலே எப்படியாக இந்த கட்சிகள் ஒன்றாக இயங்குவது அல்லது ஒன்றுபடாமல் இயங்குவது இருக்கும், அப்படியாக இருக்கும் என்பதை குறித்து இப்பொழுது எதிர்கூறுவது கடினமான ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறதை அரசாங்கம் செய்யாமல் விடுவதற்கான ஒரு சாட்டுப்போக்கு அவர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதை மட்டும்தான் இப்பொழுது செய்வோம் என்ற தீர்மானத்தை கட்சியாக எடுத்துக்கொள்வது கட்சியுடைய நிலைப்பாடு. கட்சி மத்திய செயற்குழுவும் கட்சி இந்த விடயத்தை கையாளும்படியாக நியமித்த குழுவும் ஏகமனதாக எடுத்த தீர்மானங்கள். அதனை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். ஆனால் பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது. அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியான செய்கைகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் இதற்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் முன்பாக நிறுத்த வேண்டும் என்பது. இதோடு இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். மித்தனியவிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க, கொட்டாஞ்சனையிலே வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொன்றவர்கள் என்ற இருவரை மக்கள் மடக்கி பிடித்து பொலிசாருக்கு ஒப்படைக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழித்து வைத்த இடத்தை காண்பிக்க கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்வார்கள் என்கவுண்டர் கில்லிங் என்று, அதுபோல அவர்கள் துப்பாக்கி பறக்க வைத்தார்களாம், இவர்கள் சுட்டுக் கொன்றார்களாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே கதையை போலீசார் சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்றாட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே அமர்ந்த போது நக்கலாக இதனை பேசியிருந்தார். என்ன எல்லா தடவையும் இதே மாதிரி தான் கதை வருது அவரே கேட்டிருந்தார். அப்படி என்ன போலீசார் வேண்டுமென்றே செய்கிற செயல் என்பது, வேண்டுமென்றே தாங்கள் செய்கிறோம் என்பதும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார்கள். ஆகவே இது மிக மிக மோசமான ஒரு செயல். குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். போலீசார் சட்டத்தை கையிலே எடுத்து
மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டுமென்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க்கதைகளை அவிட்டு விட்டு செயற்படுவது, அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விடயமாக அமைந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவாலாக முன்வைக்கிறேன். இத்தனை காலமாக நீங்கள் வைத்திருந்த இந்த கொள்கையை நீங்கள் மாற்றுவது ஏன்? பயங்கரவாத தடுப்பு சட்டமோ அதை போன்ற ஒரு சட்டமோ நாட்டுக்கு தேவையில்லை என்பதை திட்டவட்டமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக அறிவித்திருந்த நீங்கள் இப்பொழுது மாற்று சட்டம் ஒன்றை வரைவதற்கான காரணம் என்ன? இது மக்களை ஏமாற்றும் செயல், உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுகிற செயல். ஆகையினாலே வேறு சட்டம் ஒன்றை ஏற்றுவதை கைவிட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். உங்களுடைய கொள்கையோடு இணங்கி நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். சிந்தனை என்னவென்று சொன்னால், இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரவிற்கு தோழர் அனுரவுடைய கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அறிவித்திருக்கிறார்கள். அது ஜனாதிபதி தேர்தலையும் அதுக்கு பிறகு பொது தேர்தலையும் கூட அனுரவுக்கு வாக்களிக்கிறதாக சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, அந்த தேர்தல் முடிந்து விட்டது. அடுத்த 5 வருடங்களுக்கு ஜனாதிபதி அனுரவ் குமார் திசாநாயக்கவும் அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியும் மத்தியிலே ஆட்சியிலே இருக்க போகிறார்கள். ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள், எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும். நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவில்லை. ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது. ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுரவோடு இருக்கட்டும், எம்மோடு இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.